பிரைஸ் த லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 19ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் சாப்டர் 36 verse 11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த அருமையான இந்த வசனத்துக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, நீங்க மறுபடியும் இந்த தேசத்துல குடியேறுவீங்க, இந்த தேசத்துல நன்மையை நீங்க புசிப்பீங்க. சிதறுண்ட ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசிகள் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் மேல மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் நான் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன், நம்ம குறுகி போக பண்ணுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்மளை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். நம்மளை அப்படியே ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். பெருகி பலுகும்படி, நம்முடைய குடும்பம் பெருகி பலுகும்படி, நமக்கு இருக்கிறதான ஆஸ்திகள், அந்தஸ்துகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெருகி பலுகும்படி கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் வருமானம், நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ரீசோர்ஸஸாக இருக்கலாம், அதை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன். அதை ஆண்டவர் என்ன செய்வாங்க? அதை மல்டிப்ளை பண்ணுகிற தேவன். எனக்கு கொஞ்சம் தானே ஆண்டவரே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம்ல, எனக்கு கொஞ்சம் பலம் தானே இருக்குது எஸ்ஸப்பா. ஆனால் அந்த கொஞ்சம் பலத்தையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை வர்த்திக்க பண்ணி பெருகி பலுகும்படி செய்கிற தேவன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன். சிலர் நினைக்கலாம், நான் முந்தி எவ்வளோ நல்லா இருந்தனே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? முந்தி என் குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் இருந்தோம், எங்கள் ஃபேமிலியில் எப்போவும் சிரித்து பேசி நல்ல ஜாலியாக நாங்கள் இருந்த நாட்கள் எல்லாம் அப்படியே இப்போ மாறிடுச்சு ஆண்டவரே. இப்போ எல்லாம் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, சூழ்நிலைகள்லாம் மாறிடுச்சு, உறவுகளில் இருக்கிற அன்பெல்லாம் மாறி இருக்கிறதே ஆண்டவரே. என்னுடைய நிலைமை, எங்களுடைய குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்குதே, என் பிள்ளைங்க நிலைமை எப்படி இருக்கிறதே, இல்லைனா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நிமித்தமாக நீங்கள் அப்படியாக நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. பூர்வ நாட்களில் நமக்கு இருந்த அந்த சுகம், பூர்வ நாட்களில் நமக்கு இருந்ததான அந்த பலன், அந்த ஐஸ்வர்யம், அந்த நன்மைகள், அந்த நண்பர்கள், அந்த உறவுகள், அது எல்லாம் கர்த்தர் திரும்ப நமக்கு அவர் ஸ்தாபித்து ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? பூர்வ நாட்களில் இருந்த அந்த நிலைமையில் நான் உங்களை திரும்பி ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். முந்தின சீர், முந்தின நாட்களில் இருந்ததை பார்க்கிலும் இன்னைக்கு ஆண்டவர் நல்ல சீரோடு கூட ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. மோர் ப்ராஸ்பரஸ் than the days before, better days are coming. நல்ல நாட்களை கர்த்தர் காணும்படி செய்வார். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு கடந்து போகிற பாதை ஒரு கடினமான பாதையாக இருக்கலாம். என்ன, என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது, நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லையே ஆண்டவரே, என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சினே, ஆனால் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாரு? கர்த்தர் நம்மளுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் அவர் நற்சீர் உண்டாக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. முந்தின நாட்களை பார்க்கிலும் பிந்தின நாட்களை மதுரமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. திராட்சை ரசத்தை ஆண்டவர் தண்ணீரிலிருந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கிறோம்ல, அப்படியாய் கர்த்தர் நல்ல நாட்களை காணும்படி செய்வார். குடும்ப உறவுகள் சீர் பொருந்த கர்த்தர் செய்வார். பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். வியாதி பலவீனங்கள் நீங்கும்படி செய்வார். கடன் பிரச்சனைகளை கர்த்தர் அகற்றி மாற்றி சமாதானத்தை கட்டளையிடுவார். பயத்தை கர்த்தர் நீக்கி போடுவார்.
உடல்ல இருக்கிற சரீரத்தில் இருக்கிற சுகவீனங்கள், பலவீனங்கள், எல்லா வியாதி நிலைமைகளையும் கர்த்தர் மாற்றுவார். நற்சீரை கர்த்தர் உண்டாக பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் நம்மளை ஸ்தாபிக்கிற தேவன், நம்மளை கட்டுகிற தேவன், நம்மளை இடிக்கிற தேவன் அல்ல, நம்மளை பண்படுத்தி அவர் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. நம்ம பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவாந்திரமான ஸ்தலங்கள் எல்லாம் கட்டப்படுமா. அவாந்திரமான ஸ்தலங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் விட்டு போன ஸ்தலங்கள் அவாந்திர ஸ்தலமாக மாறுது இல்லையா? அது எல்லாம் திரும்ப கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த நல்ல இந்த வாக்கு தத்தத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?